பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவை பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவை துதியுங்கள், ராஜாவை துதியுங்கள் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள். இயேசுவை துதியுங்கள், நம் ராஜாவை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். ஒருவரை அதிசயம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரை அதிசயம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். பரிசுத்த மீட்பரே, பரமனை துதியுங்கள். யெகோவா தேவனே, பரிசுத்த மீட்பரே, பரமனை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். தேவனே வாஞ்சையை தீர்ப்பவர், அன்பரை துதியுங்கள். எல்சடாய் தேவனே வாஞ்சையை தீர்ப்பவர், அன்பரை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைப்பவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைப்பவர் இயேசுவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள், நம் ராஜாவை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவை துதியுங்கள். ஒரு செயின்ட் சொல்லுகிறார், ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று. ஆண்டவரை பாடி துதிப்பது இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால், வல்லமையால், மகிமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். பழமையாய் போகாத பணப்பையா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? பணப்பை மட்டும் பழமையை போடணும் என்ன அர்த்தம்?
சில சமயம் பர்ஸில் ஒன்றும் இருக்காது, நில் பேலன்ஸாக இருக்கும். அப்புறம் உடனே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த கிரெடிட் கார்டுக்கு வேதத்தில் வேலையே கிடையாதான். அதை ரொம்ப அதுக்கு அடிமையாகவும் கூடாது. பழமையாய் போகாத பணப்பைன்றார். இதை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் என் உள்ளத்தில் மெதுவாக பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க வழிநடத்தப்பட்டாங்க தேவனால். 40 வருஷம் 3 நேரம் சாப்பாடு தண்ணி, அவங்க நைட்டு தங்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தங்குவாங்க. ஏன்னா பிரயாணம், ஒரே இடத்துல இருக்க முடியாது. நேற்று பாயில் படுத்திருக்கலாம், இன்றைக்கி மண்ணில் படுத்திருப்பாங்க. பனி பயங்கரமாக இருந்திருக்கும், வெயில் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, உபாகமம் 8:4, இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்து இந்த ஆடை பழையதாய் போகலையா, உன் கால் வீங்கலை, உன் செருப்பு தேயலை. இது உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5லையும் ஆண்டவர் சொல்கிறார். இப்படி பல இடத்துல சொல்கிறார். இந்த 40 வருஷம் ஆண்டவருடைய கவரேஜ், கண்காணிப்பு, பராமரிப்பு அந்த ஜனங்கள் மேலே இருந்துச்சு. அந்த ஜனங்கள் மேலே இருந்ததுனால அது இத்து போகவோ தோக்கிறதுக்கோ அழுக்கடைகிறதுக்கோ வாய்ப்பில்லை. தேவ கிருபை பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் காலையில் இறங்குச்சுங்க அவங்க மேலே. ஆண்டவர் மோசேயை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தார். நீ விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி காலமே என் சமூகத்தில் நில்லுனார். அந்த பழக்கத்தை யாத்திரை நேரத்தில் கூட மோசே காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி தேவ திட்டத்தை தரிசனத்தை பெற்று எக்காலம் ஊதுவாங்க, ஜனங்கள் புறப்படுவாங்க, எல்லாம் அடங்குவாங்க, கீழ்ப்படிவாங்க. காலை தோறும் ஏன் எழுந்தாருன்னா, இந்த பழமையாய் போகாத கிருபையும் பிரசனமும் காலையில் தான் ஜனங்களுக்கு ஊற்றப்படுது, கொடுக்கப்படுது. புலம்பல் 3:22 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு அந்த 22, 23 காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறதா, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா, முடிவே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆகவே காலைதோறும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜெபத்தில் அவங்கள பழமையாய் போகாதபடி, தொய்ந்து போகாதபடி ரினிவல் பண்ணுறாரு, உயிர்ப்பிக்கிறாரு, புதுப்பிக்கிறாரு. ஆடையில் இருக்கிற தூசியை எலும்பு சீயோனு எலும்பு உதறு, தூசியை தட்டி உதறிவிடு என்ற வார்த்தையின்படி ஆடையில் இருக்கிற தூசி, சரீரத்தில் இருக்கிற தூசியை தட்டி உதறிவிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ரொம்ப புதுமையாக மாற்றுறாராம். அதுக்குத்தான் ஆண்டவர் ரட்சிப்பையும் பரிசுத்தாவியும் கொடுக்கிறார். தாவீதனுடைய வாழ்க்கையில் கூட இந்த அனுபவம் இருந்துச்சு. 92ஆம் சங்கீதம் 10 அவர் சொல்கிறாரு, நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பழைய எண்ணெய் இல்லை, பழைய என்னைக்கோ பெற்ற ரட்சிப்பு, என்னைக்கோ பெற்ற ஜபம், என்னைக்கோ பெற்ற வரங்கள் இல்லை. புது எண்ணெயால் அனுதினமும் நான் நிரப்பப்படுகிறேன், அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அதனால தான் ஆவியில் நிரம்பி பழமையாய் போகாதபடி, தொய்ந்து போகாதபடி, பழைய ஜபத்தை பண்ணாதபடி, பழைய விசுவாசம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியன தோன்றுகிறதா. 2 கொரிந்தியர் 5:17 தெரியாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தோன்றுகிறது, அது சிருஷ்டிக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, உங்கள் வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழிய பாதையாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மளை புதியவர்களை சிருஷ்டிக்கிறாரா. அதைத்தாங்க வேதத்தில் அவர் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியன உண்டாகிறது, பழையன ஒழிகிறது. அந்த பழைய பழக்கங்கள், பழைய ஜபங்கள், பழைய முன்னேற்றம் இல்லாத காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற இன்னுமலை கொடுத்து நம்மளை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பழமையாய் போகாதபடி நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி பழமையாய் போகாத பணப்பையும் கடனில்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுத்து இந்த நாளில் உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவன்கிட்ட உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் புதுப்பின்னு சொல்லிட்டு பாருங்களே,
பழையவைகள் ஒளியட்டும், புதியவைகள் உங்களுக்கு ஆண்டவர் உண்டாக்கி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியன தோன்றுகிறது என்று சொன்னீரே. பழமையாய் போகாத வஸ்திரங்களையும் பழமையாய் போகாத பணப்பையும் கொடுத்து ஆண்டவரே திருப்தியாக்குற, பூர்த்தியாக்குற தேவனுடைய கரம். கெட்ட குமாரனுக்கு புதிய வஸ்திரமும் புதிய ஆண்டவரே மிதியடியும் கொடுத்து ஆசீர்வதித்தவர். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலும் பலவீனப்பட்டு பழையதாய் ஆகாதபடி ஊழிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்து பழையவைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரே புதியவைகளுக்கு இடம் உண்டாக்கும்படி இன்றைக்கு ஆசீர்வதியும். குடும்பங்களை அற்புதமாக நடத்தும், பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு புதிய காரியங்களை செய்து நடத்துவார்.